வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம காந்தாரா லெஜண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிபல் சாங்கை தான் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இந்த சாங் வந்து தமிழில் ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் அண்டர் ரேட்டடான ஒரு சாங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போரில் ப்ளே ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால இது பயங்கரமான ஒரு போருக்கான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி பாடல். ஏன்னா ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படிங்கிற இவங்களுடைய காட்டில் இருக்கக்கூடிய அந்த விளைச்சல் எல்லாம் எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பாங்கர அரசர் பிளான் பண்ணுவார் பார்த்தீங்களா. அப்படி தங்களுடைய காட்டை வந்துட்டு எடுத்துட்டு போகணும்னு இவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு மக்கள் எல்லாம் ஒரு ஒப்பாரி வச்சாங்கன்னா எப்படி இருக்கும். அந்த ஒப்பாரி பாடல் தான் இந்த ரிபல் சாங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய உரிமையை புடுங்குறப்போ நமக்கு வந்துட்டு பயங்கரமா அழுக வரும். கூடவே வந்துட்டு அதை எப்படியாவது திரும்ப அடையணுங்கிற வெறியுமே வரும். அந்த அழுகையும் வெறியும் கலந்த ஒரு பாடல் தான் இந்த ரிபல் சாங் அப்படின்னு சொல்லி ஆகணும். சரி வாங்க நண்பர்களே, இந்த சாங்கை நீங்கள் நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுவோம். நான் தான் உங்கள் தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. அதாவது வானம் பூமி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக இங்கே தான் இருக்குது. அதாவது அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அது காலாகாலமாக வந்துட்டு அந்த காந்தாரா காட்டில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த விளைச்சலை எல்லாம் அள்ளி கொண்டு போகணும்னு நீ நினைக்கிற, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற, அதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தாடா எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற, அது எங்களோட உரிமைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்துட்டு துளு வார்த்தை. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாடுறா எங்களுடைய படையை, நாங்கள் எவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்கோன்னு, முடிஞ்சா இப்போ வந்து எங்களை தொடுறா அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் அந்த துளு வார்த்தைக்கு. இதுவுமே துளு வார்த்தைகள் தான். இதற்கான அர்த்தம் என்னன்னா, அந்த ஈஸ்வரருடைய அருளும் அந்த பார்வதியினுடைய அருளும் எங்ககிட்ட இருக்கு. அவங்களுடைய பார்வையில தான் இந்த போரே நடக்குது. அதனால ஈஸியாவே நான் உங்களை அழிச்சிருவேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் சொல்றாங்க. ஓ கோட்டை கொத்தலாம் கட்டி காத்திடும் சாமி மாறு அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டை கொத்தலாம் அப்படின்னா கோட்டைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய செவுறு எழுப்பியிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த செவுத்தை பார்த்து பயங்கரமா ஆச்சரிய கூட படுவாரு நம்ம ரிஷப் செட்டி அவர்கள் இந்த திரைப்படத்துல. அந்த ஒரு சுவர் தான் வந்துட்டு கோட்டை கொத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டை கொத்தலத்தை கட்டி காக்கிற சாமிமார்களே, அதாவது அந்த அரசரை பார்த்து சொல்றாரு, நீதான் பெரிய சாமியாச்சு, காடு என்னவோ சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை நாளா நீங்க அடையணும்னு நினைச்ச அந்த காடு இருக்கு பாத்தியா, அந்த காந்தாராங்கிற காடு, அந்த காடே திரண்டு வந்திருக்கோண்டா. இப்ப இந்த காடே வந்து ஏதோ உங்ககிட்ட சொல்லுது, வந்து கேளுவா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா அந்த ஒரு லைன் வந்திருக்கு. காட்டு நெருப்பு ஊரை தொட்டு விட்டதே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த காந்தாரா ஆட்கள் எல்லாம் காட்டுவாசிகள், இந்த பாங்கரா நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் ஊர்வாசிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த காட்டுல அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்ச நெருப்பு இப்ப ஊருடைய எல்லைக்கு வந்துருச்சு. உங்க ஊரை தொற்றுச்சு அந்த நெருப்பு, உங்க ஊரே வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிச்சிரும். யார் தடுப்பது, கடலே பயந்து அடங்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காட்டுவாசிகள் எல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமா நெருப்பு மாதிரி வந்து நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த சண்டையை உங்க யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த கடலே பார்த்து பயந்து நடுங்கிருச்சான். அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்ரோஷமா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. கூப்பாடு போட்டால தோணுதேன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலா வந்துட்டு தங்களுடைய வளம், தங்களுடைய அந்த காட்டு வளத்தை ஒருத்தன் திருடிட்டு போகணும்னு நினைக்கிறான். அதுதான் அந்த ஒப்பாரின்னு சொல்றது. தங்கள் உரிமையை இன்னொருத்தன் புடுங்கிட்டு போறப்போ அதை பார்த்து அழுகணும்னு தோணும். கூப்பாடு போட்டால தோணுதே அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. அடுத்து தீயணைக்கும் தைரியங்கள் யாருக்குள்ளது, சங்கிலிகள் தீயில் தான் ரூபம் கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தீ மாதிரி தக 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 தகன்னு எல்லாரும் எரிஞ்சுக்கிட்டு வராங்க, அவ்வளோ வெறியோட வராங்க. அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த தைரியம் யாருக்கு இருக்கு? அந்த பாங்கரா அரசுல யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தீயா கிளம்பி வந்திருக்காங்க நம்ம காந்தாரா மக்கள். சங்கிலிகள் தீயில் தான் ரூபம் கொள்ளுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சங்கிலியை வந்துட்டு தீயில போட்டா அந்த சங்கிலி எப்படி அப்படியே சூடா கொத கொதன்னு கொதிக்கும் தெரியுமா. அந்த அளவுக்கு ஒரு கொலவெறியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்திருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காந்தாரா கண்முன்னே யாரு நிற்பது, கண்ணீரும் கம்பளையும் ஊளையாடுதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காந்தாராவை வந்து திருடிட்டு போகணும்னு யாரா நினைக்கிறீங்க? கண்ணீரும் கம்பளையுமா தான் கிடைக்கணும். அதாவது கத்தி அழுதுகிட்டே தான் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருவோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அடுத்து தைரியம் தான் நம்ம ஆயுதம், எளியோரை தர்மம் காத்திடும். இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த காந்தாரா மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவங்களுடைய தைரியம் தான். அண்ட் அவங்களாம் ரொம்ப எளியோர்கள், ஏழ்மையான மக்கள். அவங்கள வந்துட்டு அந்த தர்மம் தான் காத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. யார் முன்னாடியுமே அச்சம் தேவையில்லை, அதாவது யாரை பார்த்துமே பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. நீங்கெல்லாம் எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்கடா, நீ உங்க அப்பம் பண்ண பாவத்துக்கெல்லாம் நீங்க எங்க மக்களை பார்த்து கையெடுத்து கும்பிடணும்டா அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு. அடுத்தது வானை ஆளும் கழுகுக்கு எல்லை ஏதும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது கழுகு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லையே கிடையாது, எவ்வளோ தூரம் வேணா பறக்கும், எவ்வளோ ஹைட்டா வேணா பறக்கும். அந்த அளவுக்கு அந்த வானம் முழுக்கையுமே வந்து பார்த்தோன்னா ஆக்கிரமிச்சுட்டு அந்த கழுகு வாழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி காந்தாராக்கு எல்லையை போடுறதுக்கு நீங்க யாரா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாரு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்துட்டு காந்தாரா மக்கள் அவங்களுடைய எல்லையை தாண்டி வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எல்லை கோடு மாதிரி ஒன்று போட்டு வச்சிருப்பானுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நாட்கள் வந்துட்டு அந்த காந்தாரா மக்கள் அந்த எல்லையை தாண்டி வராமே இருந்திருப்பானுங்க. ஸோ அப்படி ஒரு எல்லையை போடுறதுக்கு நீங்க யாரா, எங்களுடைய உலகண்டா இது, நாங்கள் எங்க வேணா போவோம், எங்க வேணா வருவோம், அந்த எல்லையை போடுறதுக்கு நீங்க யாராங்கிற மாதிரி கேட்கறாரு. அடுத்து யானை பிளிரும் சத்தம் கேட்டு அதிரும் காடு தூங்காதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது யானை பிளிர்றப்போ அதனுடைய சத்தத்தை கேட்டு ஒட்டுமொத்த காடுமே அப்படியே விழிச்சிருக்குமா. இவங்களுடைய சத்தத்துக்கு இப்போ ஒட்டுமொத்த அந்த பாங்கரா நாடுமே விழிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இதுக்கப்புறம் வந்த லிரிக்ஸே தான் திரும்ப வரும். ஆக மொத்தத்தில் வந்துட்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஒப்பாரி சாங் தான் இந்த ரிபல் சாங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற எந்த சாங்ஸுக்கெல்லாம் லிரிக்ஸ் பிரேக் டவுன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.